தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 27/1/2016 புதன்கிழமை பூரம் நட்சத்திரம் இரவு 2:03 வரை, பிறகு உத்தரம் நட்சத்திரம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. சங்கடம் இல்லாத மனிதனும் இல்லை, சந்தேகம் இல்லாத மனிதனும் இல்லை. சில பேர் பூட்டை பூட்டிட்டு திரும்ப பூட்டிட்டமான வந்து இழுத்து பார்ப்பாங்க. சில பேர் பாதி தூரம் வீட்டை விட்டு வெளியில வந்துருவாங்க, நல்லா பூட்டியிருக்கமானு திரும்பி வந்து பார்ப்பாங்க. சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு அது சகல இடத்திலேயும் இருக்கு என்று ஒரு பாடல் கூட வரும். அந்த சந்தேகமும் இருக்கும், அதே நேரத்தில் சங்கடமும் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதேனும் ஒரு தொல்லை இருக்கும். அந்த தொல்லை நிவர்த்தியாக வேண்டுமானால் இது போன்ற சங்கடகர சதுர்த்தி வருகிற நாளில் ஆனைமுக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகன்னு பேரு. இப்ப முருகன் சொல்றோம், அவன் இவன் நம்ம சொல்லக்கூடாது தெய்வங்களை. ஆனால் முருகன் என்று எண் விகுதி போட்டு அழைக்கின்றோம், சிவன் என்று எண் விகுதி போட்டு அழைக்கின்றோம். ஆனால் விநாயகரை மட்டும் விநாயகர் என்று இர் விகுதி போட்டு அழைக்கின்றோம். அவர் பெருமைக்குரிய கடவுளாக அவர் விளங்குகின்றார், மரியாதைக்குரியவராக இருக்கின்றார். வி என்றால் என்ன? வி பிளஸ் நாயகன். வி என்றால் வெற்றி, நாயகன் என்றால் தலைவன், வெற்றிக்குரிய தலைவன் என்ற கருத்திலே தான் விநாயகன் என்று அழைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு வாழ்க்கையிலே உங்களுக்கு வெற்றிக்கனியை எட்டி பிடிக்க வேண்டுமானால் விநாயக பெருமானை நீங்கள் தினந்தோறும் வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த சங்கடகர சதுர்த்தியிலே வழிபாடு செய்ய வேண்டும். கணபதி என்றால் கணங்களுக்கெல்லாம் அதிபதி. கஜமுகன் என்றால், கஜம் என்றால் யானை, யானை முகத்தை கொண்டவன். இப்படிப்பட்ட அந்த விநாயக பெருமானுக்கு வழிபாடுகள் செய்வதிலே பலவிதங்கள் இருக்கின்றன. கவியரசு கண்ணதாசனுடைய ஊர் சிறுகூடல்பட்டி என்ற ஒரு சிற்றூர், அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்திலே இருக்கிறது. அந்த சிறுகூடல்பட்டிக்கு அடுத்த ஊர் தான் பிள்ளையார்பட்டி என்ற பெருமை வாய்ந்த பிள்ளையார் பெயரில் உள்ள ஊர். ஒரு முறை கவியரசர் ஒரு கோரிக்கையை நினைத்துக் கொண்டு அந்த கோவிலுக்கு வந்தார். கோவிலே வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுதே அவருக்கு அந்த காரியம் முடிந்துவிட்டதாக தொலைபேசியிலிருந்து சென்னையிலிருந்து தகவல் வந்தது. வீட்டிற்கு வந்து படுத்து தூங்கிவிட்டு மறுநாள் பிள்ளையார்பட்டிக்கே மீண்டும் சென்றார். சென்றவுடனே அந்த சன்னதியில் இருந்து ஒரு பாடல் எழுதினார். என்ன பாடல் என்றால், அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிய வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்துபாரில் பொய்யில்லை கண்ட உண்மை என்று ஒரு கவிதை எழுதி அன்பன் கண்ணதாசன் என்று அடுத்த ஒரு பாராவும் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தார். அந்த பாடல்தான் இன்றைக்கும் அங்கே அச்சிட்டு கொடுக்கிறார்கள். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிய வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று, அதுக்கு அடுத்த 2 வரிதான் முக்கியமான வரி. பொற்பதம் பணிந்துபாரில் பொய்யில்லை கண்ட உண்மை என்றார். நேற்று இரவு நான் போய் வழிபாடு செய்தேன், இன்று அதிகாலையில் எனக்கு பலன் கிடைத்து விட்டது. நான் ஒரு தேவைக்காக நான் ஏற்பாடு செய்து வைத்திருந்தேன், அந்த தேவை பூர்த்தியாகிவிட்டது என்று மனமகிழ்ந்து ஒரு கவிதையை எழுதி கொடுத்தார். அப்படி உடனடியாக நம்முடைய காரியங்களை எல்லாம் நடத்தி வைக்கிற ஆற்றல் கணபதிக்கு உண்டு. இந்த கணபதிக்கு சில பேர் 108 சதுரகாய் உடைப்பார்கள், சில பேர் ஒரு 8-9 காய் உடைப்பார்கள், 11 காய் உடைப்பார்கள். அவர்கள் சொல்லிக்கொண்டு உடைப்பார்கள். பரீட்சையிலே பாஸாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் பாஸானால் உடைக்கிறேன் என்று ஆன பின்னாலே உடைக்கக்கூடாது. முன்னதாகவே நாம் கடவுளுக்கு செய்கிற கைங்கரியத்தை செய்துவிட வேண்டும். அப்படி செய்தால்தான் பலன் கிடைக்கும். நாமே ஒரு காரியம் செய்கிறோம், நீங்க காரியத்தை முடிச்சு கொடுங்க அப்புறம் பணம் தாரம்னு ஒருத்தர் சொன்னா நம்ம அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு யோசிப்போம். அவர் தாராரோ மாட்டாரோன்னு நம்ம சிந்திப்போம். நம்மன்னு இல்ல, பொதுவாகவே மனித குணம். அதே போல தெய்வத்தையும் நாம் பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும். தெய்வத்திற்கும் எதை நீங்கள் பிரார்த்தனை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்களோ, இந்த காரியத்தை முடித்துக் கொடு, 108 காய் சிதறுகாய் உடைக்கிறேன் என்றால் முடித்து கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நாம் முன்னதாகவே உடைத்துவிட வேண்டும். இந்த கணபதியினுடைய வடிவங்கள் 51 வடிவம் என்று நான் முன்னதாக சொன்னேன். அதிலே ஒரு அற்புதமான வடிவம் இருக்கிறது. ருணகர கணபதினு ஒன்று, கடன் நிவர்த்திக்காக உள்ள கணபதி. அந்த படம் கிடைத்தால் நீங்கள் வீட்டிலே வைத்து வழிபட்டால் உங்களுடைய கடன் சுமை குறையும். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று நினைப்பவர்கள் எல்லாம் அதுபோன்ற படத்தை வைத்து இல்லத்திலே வழிபாடு செய்யலாம். இதுபோல தொடர்ந்து கணபதிக்குரிய படங்கள், அதனுடைய உருவங்கள், அந்த உருவத்தால் கிடைக்கிற பலன்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறி நிம்மதி காணுகின்ற நாள். இன்றைக்கு நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள்.
சான்றோர்களின் சந்திப்பால் சகல காரியங்களும் நடைபெறும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நீடித்த நோயிலிருந்து நீங்குவீர்கள். மாற்று மருத்துவம் உடல்நலத்தை குணமாக்கும். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு. நல்ல முன்னேற்றம் காணும் நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, குருவின் பரிபூர்ண பார்வை பதியும் இன்று குழப்பங்களிலிருந்து விடுபடுவீர்கள். பதவி உயர்வுக்கு உங்கள் பெயர் பரிசீலிக்கப்படும். இதுவரை உயர் பதவி கிடைக்கவில்லையே என்று ஏங்கினால் அது நிறைவேறுவதற்கான அறிகுறி இன்றைக்கு தென்படுகிறது. பத்திரப்பதிவில் இருந்த தடை அகலும். கட்டிடம் கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். கூடுதல் லாபம் தொழிலே கிடைக்கும். மிதுனராசினியர்களே, தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகும் நாள். உங்களுக்கு துணிந்து செயல்பட்டு பல காரியங்கள் இன்றைக்கு வெற்றி பெறப் போகிறது. செவ்வாய் பலம் 5 இருப்பதால் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை உண்டு. பிரச்சனைகள் தீர மாற்று இனத்தவர்களும் ஒத்துழைப்பு செய்வார்கள். வீட்டில் உள்ளவர்களும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வந்து சேரும். புதனின் பலம் நன்றாக இருப்பதால் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைந்து உங்கள் விருப்பம் போல நடந்து கொள்ளும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வரும் நாள். கல்யாண கனவுகள் நனவாகப் போகிறது. காரிய வெற்றி ஏற்படும். விரயத்தை சமாளிக்க உரிய நேரத்தில் தொகை வந்து சேரும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். 8 கேது இருப்பதால் பயணத்தை தவிர்க்க முடியாதபடி அமையப் போகின்றது. நண்பர்களின் அன்பு தொல்லைக்கு ஆளாவீர்கள். அதன் மூலமாக ஏதேனும் திடீர் பயணங்கள் ஏற்படலாம். அதில் மாலை நேரத்தில் விரயமும் உண்டு. சிம்மராசி நேயர்களே, சந்திரன் ராகுவோடு இணைந்திருக்கும் இன்று சஞ்சலங்கள் அதிகரிக்கும். சந்தோஷங்கள் குறைவாகவே கிடைக்கும். பங்குதாரர்களால் பிரச்சனைகள் உருவாகலாம். பண தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். விலை உயர்ந்தவர்களை கையாளுவதிலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். குறிப்பாக ஆனைமுகனை வழிபட்டால் அல்லல்கள் தீரும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் நாள். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறப்போகிறது. பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். தொழில் முன்னேற்றம் உண்டு. வளர்ச்சி கூடும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, இல்லம் தேடி இனிய தகவல் வந்து சேரும் நாள். இதயம் மகிழும் சம்பவங்கள் இனிய விதத்தில் நடைபெறப் போகிறது. விரயங்களை சமாளிக்க வீடு தேடி உங்களுக்கு பணவரவு வந்து சேரும். 2 சனி. கொடுத்த வாக்கை காப்பாற்றும் அளவுக்கு நன்மை நடக்கும். புத்திரஸ்தானத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளால் ஒரு சில தொல்லைகளை சந்திப்பார். வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் வாழும் பிள்ளைகளோடு தொடர்பு வைத்துக் கொள்வது நல்லது. கல்விக்காக எடுத்த முயற்சியில் தடை ஏற்படலாம். காசுபண புழக்கம் வந்தால் மறுநிமிடமே செலவாகிவிடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள ஆனைமுகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உள்ளம் மகிழும் நாள். அற்புத பலன் கிடைக்க அதிகாலையிலேயே ஆனைமுகனை வழிபாடு செய்யுங்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். உடல்நலம் சீராகும். நண்பர்களின் நல் ஆதரவு கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. புதிய புதிய வாய்ப்புகள் வருகிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். 2 சுக்கிரன். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து நீங்கள் விரும்பிய காரியத்தை விரும்பிய வண்ணம் முடித்துக் கொடுப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும் நாள். கூட்டாளிகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் ஆரோக்கிய தொல்லை மட்டும் உண்டு. 12 சனி. பயணங்களால் விரயங்கள் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். என்ன இருந்தாலும் நோய்க்கான அறிகுறி தென்படுகின்ற பொழுது உடனடியாக கவனித்துக் கொள்வதுதான் நல்லது. மகர ராசி நேயர்களே, விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய நாள். விரயங்கள் கடுமையாக இருக்கும். சந்திராஷ்டமம். சூரியனோடு இணைந்திருக்கிறது. சூரியன் உங்கள் ராசியில் இணைந்திருக்கின்ற பொழுது எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களே அனுசரித்து போக வேண்டும். கோபத்தோடு நீங்கள் செயல்பட்டால் ஏதேனும் பாதகம் ஏற்படலாம். முன்கோபத்தால் உங்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டைகள் வந்து சேரப்போகிறது. எனவே பொறுப்புகள் சொல்வதையும் தவிர்ப்பது நல்லது. யாருக்கேனும் பணப்பொறுப்புகள் சொல்லி வாங்கிக் கொடுத்தால் சிக்கல்கள் ஏற்பட்டுவிடும். எனவே கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் நாள். காரிய வெற்றி ஏற்படும். கட்டிடப் பணியில் இருந்த தொய்வு அகலும்.
ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். கூட இருப்பவர்களால் அதிக நன்மைகள் கிடைக்கும். தொழில் மாற்று சிந்தனையில் இருப்பவர்கள் புதிய தொழில் தொடங்கும் எண்ணங்களுக்கு அவர்களுக்குரிய தொகை வந்து சேரும். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு வந்து சேரலாம். அது மட்டுமல்லாமல் வங்கிகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன இருந்தாலும் இந்த மாலை நேரத்தில் நீங்கள் சதுர்த்திக்காக ஆன்மீக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் விரதமிருந்து வழிபாடுகளை அவசியம் மேற்கொள்ள வேண்டும். காரணம், உங்கள் ஜென்மத்திலே கேது இருக்கிறார். ராசியில் கேது இருக்கின்ற பொழுது கேது என்பது ஆன்மீக பெருமானுக்குரிய கிரகம். எனவே கேது திசை நடப்பவர்கள் எல்லாம் ஆனைமுகனை வழிபட்டால் அல்லல்கள் தீரும், ஆனந்தம் பெருகும். கேது திசை உங்களுக்கு நடைபெறாவிட்டாலும் கூட கேது உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதனால் இன்றைக்கு நீங்கள் கணபதியை வழிபட்டு காரியத்தை தொடங்கினால் அதில் வெற்றி கிடைக்கும். மீனராசினியர்களே, விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நாள். வியக்கும் தகவல் விடிகாலையிலேயே வரப்போகிறது. சலுகைகள் உங்களுக்கு சரமாரியாக வந்து கொண்டே இருக்கும். குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அது கடல் தாண்டும் முயற்சியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வாங்கிக் கொடுக்கும் முயற்சியாக இருந்தாலும் சரி, அவற்றில் வெற்றி கிடைக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உறுதியாகலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.